அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே ஒரு பேசிக் ஐடியாஸ் தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா ப்ராப்ளம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் தான் அதில் இருக்கணும். செகண்ட் ஆர்டர் வந்துட்டாவே அது இந்த ஆப்ஷனை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் எடுத்து ஆப்ஷன் பி, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரில் போயிடுது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ இது வந்து ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸ்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் எய்தர் ஹோமோஜினியஸ் ஆர் நான் ஹோமோஜினியஸ். கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்து த ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்னன்றது கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆல் டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணுங்க. டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா u ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் yன்னு வரும். சப்போஸ் இது வந்து இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்ற கான்ஸ்டன்ட் ரீட் ஆகும். ஸோ வேணா நீங்கள் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இது டோட்டலாக எஃப் ஆஃப் பை. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் இப்போ டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் யூவோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். பிகாஸ் டோ யூ பை டோ ஒய் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? 0ன்னு வந்து நிற்கும். ஓகே, அப்போ இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் வேணும்னா u ஈக்குவல் டு சம் எஃப் ஆஃப் ஒய், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு பாருங்க சேம் அதே கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டெரிவேட்டிவ் பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய இமேஜ் வேல்யூ வந்து அவுட்புட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் வந்து நிற்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ u ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து 0 ஆகும் பாருங்க. டோ யூ பை டோ ஒய் கம்ப்ளீட்டாக ஒய் டெரிவேட்டிவ் பட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஆர்டர் இல்லைங்களா? செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ டோ ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எழுதிக்கும். கரெக்டுங்களா? டோ யூ பை டோ எக்ஸ் ஆஃப் இப்படி வந்துடும். இது ஈக்குவல் டு இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேஷன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ல. ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ல ஏதோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ல. இப்போ திரும்பவுமே இப்போ வந்து இது வித் ரெஸ்பெக்ட் டு அகைன் எக்ஸ் டெரிவேட்டிவ் பார்க்குறீங்க. இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இன்டு சம் டிஎக்ஸ் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓகே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக என்ன நடக்கும்? இது வந்து அகைன் எக்ஸ் டெரிவேட்டிவ் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து எஃப் ஆஃப் ஒய் டைம்ஸ் டிஎக்ஸ் இன் எக்ஸ் வந்து நிற்கும். ப்ளஸ் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய்னு வந்து நிற்க போகுது. ஓகே, இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கிறீங்க. சம் ஏஎக்ஸ் இது சம் பி சம்திங் பி ஃபார்மேட்டில் வர மாதிரி. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இது நம்ம சேர்த்துருக்கேன். எஃப் ஆஃப் ஒய்னு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ உங்களுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சம் கான்ஸ்டன்ட் ஃபார்மேட்டில் வரும். இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இல்லைங்களா? சம் பிஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, ஸோ அந்தந்த டேர்ம் அப்படியே நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. The general solution of dou by dou x plus dou by dou y equal to 0. இது எப்படி இருக்குங்க? p plus q ஃபார்மேட்ல இருக்கு. So p is nothing but dou by dou x and q is nothing but dou by dou y. p plus q equal to ஃபார்மேட்ல இருக்கு. p plus q equal to 0. அப்ப dx by 1 auxiliary equation dy by 1 equal to du by 0. So du by 0 னா u வந்து கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேரிஷன் பண்ணும்போது dx equal to dy கிடைக்கும். அப்போ x minus y equal to கான்ஸ்டன்ட். அப்போ u x minus y கம்பேர் பண்ற ஃபங்க்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? சேம் அதே போல பாருங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ ஸோ ஈக்குவல் டு 0. பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னு வந்து நிற்கும். இப்போ பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்க்குறீங்க. இப்போ யூ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இன்டு டிஒய் ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் வரப்போகுது. கரெக்டுங்களா? இது எஃப் ஆஃப் ஒய்ன்றது சம் ஜி ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். ஜி ஆஃப் ஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அவ்வளோதான். நீங்க போட்டுருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹோமோஜினியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி சொல்லி கேட்குறேன். ஸோ லீனியராக இருக்கணும், ஹோமோஜினியஸாக இருக்கணும், பட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் டைம்ஸ் பி ஒய் டைம்ஸ் கியூ ஈக்குவல் 0 அப்படின்னா எக்ஸ் டைம்ஸ் கேபிட்டல் பி சாரி
இந்த ஃபார்மேட் வந்து கோஷிலினியர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது லீனியர். ஏன்னா பிக்யூ அந்த டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். வேரியபிள்ஸ் வந்து லீனியராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஹோமோஜீனியஸ் ரைட் ஹேண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். கேபிட்டல் P இன்டு ஸ்மால் p, கேபிட்டல் Q இன்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். The type of partial differential equation dou square u by dou x square minus 4 times dou square u by dou x dou y plus 4 times dou square u by dou y square. ஸோ இது வந்து b square minus 4x டிஸ்கிரிமினன்ட் டெல்டா கண்டுபிடிக்கிறீங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் ஃபார்மேட்டு auxx plus buxy plus cuy equal to. ஸோ ஏபிசி கலெக்ட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்து -4, சியோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 4 தான். ஜஸ்ட் 4 சப்ராக்ட் நீங்கள் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பேராபோலிக் டைப்ல கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த காம்போனண்ட்டை நீங்கள் பொறுக்கிறீங்க, வேற எதுவும். ஸோ இது வந்து ஒரு பேராபோலிக் டைப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.